கீழடி நாகரிகம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் மூலம் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடைபெற்று மிகப்பெரிய ஒரு நாகரிகமாக உருவாக்கப்பட்டது நம்முடைய கீழடி நாகரிகம். இதன் முதல் அகழாய்வு 2015 தொடங்கியது. கீழடி என்ற நகரம் மதுரைக்கு அருகில், மதுரையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் தென்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கீழடி என்ற இடத்தில் இருந்து கிழக்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் என்ற ஒரு கண்மாயின் மேற்கரையில் அமைந்துள்ள பள்ளி சந்தை திரள் என்ற இடத்தில் தான் இந்த அகழாய்வு நடைபெற்றது. இந்த அகழாய்வு சுற்றளவு 3.5 கிலோமீட்டர் கொண்ட இந்த தளம் 80 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு இடம். இந்த அகழாய்வை பொறுத்தளவு 2ஆம் நகர நாகரிகம் கங்கையில் தோன்றுவதற்கு முன்னரே இங்கு தோன்றியிருக்கிறது என்று இதில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கும் ரோமத்திற்கும் இடையேயான ஒரு முக்கியமான உறவுகள் என்ன என்பது இந்த சான்றுகள் நமக்கு காமிக்கின்றன. 1820 பொருட்கள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முத்துமணிகள், பெண்களின் கொண்டை ஊசிகள், தாயக்கட்டைகள், சதுரங்க காய்கள், அவை போக பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான ஆபரணங்கள், யானை தந்தத்தாலான ஆபரணங்கள், யானை தந்தத்தாலான சீப்புகள், என்று இதுவரை 5820 பொருட்கள் இங்கு நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. சுடுமண் பாண்டங்கள் இங்கு கிடைக்கப்பட்டுள்ளது. பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுடுமண் உரை மேனி இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் பெரிய பெரிய கட்டிடங்களே இல்லை என்ற ஒரு கூற்றை பொய்யாக்கும் அளவுக்கு கீழடி நகர நாகரிகத்தில் 1820 பொருட்கள் காண கிடைக்கின்றன என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த நகர நாகரிகத்தை பொறுத்தளவு கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர்.